பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததை அடுத்து அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை கேப்ரியல் அட்டால் காபந்து பிரதமராக நீட்டிப்பார் என்று அந்நாட்டு அதிபர் மெக்ரான் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று நிறைவடைந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2ஆம் சுற்று தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் மையவாத கூட்டணியும் இடதுசாரி கூட்டணியும் கைகோர்த்து வியூகங்கள் வகுத்திருந்த நிலையில் அதன் விளைவாக வலதுசாரிகள் 143 இடங்களை மட்டும் கைப்பற்றி தோல்வியை தழுவின. 192 இடங்களை இடதுசாரி கூட்டணியும் மேக்ரானின் கட்சி 156 இடங்களையும் கைப்பற்றின. 577 இடங்களை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 289 இடங்கள் தேவைப்படுகின்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் தொங்கு நாடாளுமன்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதனையடுத்து பெரும்பான்மையை இழந்த காரணத்தால் பிரதமராக இருந்த கேப்ரியல் அட்டல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை காபந்து பிரதமராக கேப்ரியல் அட்டல் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.